எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிவி கேடட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு ₹1000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட், அதாவது 6,00,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அளவில் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க அக்கௌண்ட்டில் ₹1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ் புதல்வன் அப்புறம் புதுமை பெண் ஸ்கீம் அப்படிங்கிற இதில் அந்த பேரில் இவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த டிஎம்கே ரெஜிம் அந்த டைமில் அந்த வெல்ஃபேரை சிக்னல் காமிக்கிறது, அந்த கண்டினியூட்டியை இவங்க அவங்க பண்ணதை இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு. அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு அந்த விமன்லாம் அவங்களுக்கு பெனிஃபிஷியரிஸாக இருந்தாங்களா, ₹1000 மந்த்லி அவங்களுக்கு உதவித்தொகை கிடச்சிட்டு இருந்ததில்ல, அதுக்கு இன்னி கொஞ்சம் எங்களுக்கு மோர் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு. அதுக்கு எக்ஸ் சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர் கொஸ்டின் எழுப்பியிருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காருங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே இருந்தது தானே, அப்புறம் எதுக்கு ரீஸ்ட்ரக்சரிங் இந்த ஸ்கீமுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அவர். அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சிஎம் ஜோசப் விஜய் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்ணதை 2026 மேல எல்லாமே கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பட் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸிஎம் என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன் இந்த டிலே, இந்த டிஸ்பர்சலில் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பிரித்து கொடுக்குறதுல பணத்தை ஏன் இந்த டிலே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் சிஎம்மை என்ன கேட்டிருக்காருன்னா, டைரெக்டாகவே கேட்டிருக்காரு, நீங்கள் இந்த அசம்பிளியில் சொல்லும்போது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் அது கண்டினியூ ஆகும்னு தான் சொன்னீங்க. இப்போ 22,500 பர் மந்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ டிலே பண்ணுறீங்க, அந்த ₹1000 பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் அவங்களுடைய சேஞ்சா அப்போ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி எக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நியூஸ் வந்திருக்கு. ஐயூஎம்எல்லுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களும் அது டிஎம்கேயோட அலியன்ஸை அந்த ஒரு சிறு பிரிவாக இருக்கிறவங்க அவங்களுமே டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அசம்பிளி அந்த ஐயூஎம்எல்லுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் அவங்க பண்ண வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணணும். இப்போ ரூலிங் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு டிஸ்ரப்ஷனும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே இந்த ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் இந்த நியூ அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றியும் ஆலோசனைகள் தீவிரமாக இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வெள்ளை அறிக்கை அந்த இதை பற்றியும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் நம்மளுக்கு. டாஸ்மாக் அந்த சேல்ஸ்மென் எல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த எம்ஆர்பி ப்ரைஸை விட ஜாஸ்தியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க, ஆக்ஷன் எடுக்கப்படும் அவங்க மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்ப்பரேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி ஓவர் சார்ஜ் பண்ணுறதை பற்றியும் அந்த இதெல்லாம் டிசிப்ளின் அந்த இது வருது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை மெயினாக அந்த வீடியோஸ் அந்த கஸ்டமர் சொல்கிறது இந்த மாதிரி வயலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரீசெண்ட் டேஸாக எம்ஆர்பியை வயலேட் பண்ணி ஜாஸ்தி பே பண்ணி நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ரீஜனல் மேனேஜர்ஸு அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸு ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது எஸ்ஓபிஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அந்த இதை ரிசால்வ் பண்ணி எம்ஆர்பி வயலேஷன்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் இஷ்யூ பண்ணணும். அதை ஷோகாஸ் அந்த நோட்டீஸை இந்த சூப்பர்வைசர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் சேல்ஸ்மென்லாம் சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஓவர் சார்ஜ் பண்ணாங்கன்னா அந்த சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. எம்ஆர்பி அந்த இது வயலேஷன் அப்படிங்கிறது கீ இஷ்யூஸாக கருதப்படுது. அதை இவர் இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணியிருக்காரு. ஜோசப் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன் கேம்பெயின்லேயே கரூரில் சொல்லியிருக்காரு, ஃபார்மர் ப்ரொஹிபிஷன் அந்த இது எக்ஸைஸ் மினிஸ்டர் அந்த இவர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி சொல்லும்போது அதை என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அந்த ப்ராக்டிஸை அப்படி ஓவர் சார்ஜ் பண்ணுறத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த டாஸ்மாக் மேனேஜ்மெண்ட் அதை அந்த ஓவர் சார்ஜ் பண்ணுறதை தடை பண்ணியுமே அது நிறைய சஸ்பென்ஷன் பண்ணியுமே அதை கண்டினியூ தான் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் அபின் தினேஷ் மோதக் அப்படிங்கிறவர் வந்து என்ன ஆஃபீஸர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அதை இது இல்லீகல் சேல் ஆஃப் லிக்கர், அதாவது பிளாக்கில் விற்கிறது அக்ராஸ் த சிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு போலீஸை இன்டென்சிஃபை பண்ணுங்கள், சர்வேலன்ஸ், அந்த டாஸ்மாக் அவுட்லெட்ஸு அதெல்லாம் வந்து இந்த செல்லிங் ஆஃப் அந்த ஆல்கஹால் அந்த இதெல்லாம் வந்து டைமிங்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பண்ணுங்கள். யாராவது வயலேட் பண்ணுறாங்களா லாவை அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பீக்கர்லாம் வந்து அந்த அந்த டைமிங்ஸ்க்கு மேலேயோ இல்லாட்டி வந்து அதுக்கு ரொம்ப நேரம் சீக்கிரமாக திறக்கிறது இல்லாட்டி வந்து லேட்டாக மூடுறது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது சீரியஸான த்ரெட் அது அப்படிங்கிறத வந்து அது அகெயின்ஸ்ட் த லா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அடிக்கடி இந்த மாதிரி நடக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்பராக அந்த வந்து பப்ளிக் நியூசன்ஸ்லாம் வந்து இருக்குது. இதனால் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இதை நாங்கள் வந்து டாலரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிவிகேயோட உறுப்பினர் ஆதவர்ஜுனா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து 3 மந்த்ஸு செட்டப் வச்சுருக்காரு, செட் பண்ணியிருக்காரு சிஎம்மு, அதாவது எராடிகேட் பண்ணுறதுக்கு கரப்ஷனை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் அவர் மீட் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காரு. பெரம்பூர் அந்த தொகுதிகள்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் தேங்க் பண்ணணும் அவங்களெல்லாம். அப்புறம் அங்கே போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கும்போது அவங்களோட இஷ்யூஸ் என்னன்னு கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து அவர் இருந்தார் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து பொருள், ஸ்ட்ரீட் லைட்ஸு, ரோட்ஸு, அப்புறம் விமனோட சேஃப்டி இதுக்கெல்லாம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. முந்தா நாளோடைய வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டோட எல்லாமே முடிஞ்சுது அந்த அசெம்பிளி. அதுக்கப்புறம் வந்து திரும்பி எப்போ வருவாங்க அது வந்து அது வந்து அனௌன்ஸ் பண்ணலை. அது அந்த இதை பற்றி அந்த நிகழ்வுகள் பற்றி. சிஎம் எம்கே ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே லெட் கவர்மெண்ட் வந்து எப்போ வேணால் கொலாப்ஸ் ஆகலாங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு. அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்டி கேட்ரேஸ் வந்து அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து டிஎம்கே அந்த இதை வந்து செக்ரட்டரிஸ் அண்ட் மீட்டிங் வந்து நடந்திருக்கு சென்னையில். அங்கே தான் வந்து அதை பேசியிருக்காருன்னு சொல்லப்படுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து எலெக்ஷன் அசெம்பிளி எலெக்ஷன் வந்து நடைபெறலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. 2029 லோக்சபா எலெக்ஷன்ஸோடு அது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சிஎம் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ப்ளேம் கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனரிஸும் இன்னொருத்தரை வந்து அந்த ஃபெயில்யூரை வந்து பாயிண்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, ப்ளேம் கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்ட்டிஸு அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு அவர். நான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஃபெயில்யூருக்கு. அவர் வந்து ஹை லெவல் அந்த இதை வந்து கமிட்டி கிட்ட வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ண சொல்லி. அதை டிஃபீட்டுக்கான காரணம் என்னங்கிறத வந்து வித்தின் 20 டேஸ்க்குள்ளே அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கமிட்டி வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க, எல்லாத்தையும் விசாரித்து அதை என்ன ஏதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்போ தெரிய வரும், என்ன ஏதுன்னு தெரிய வரும், ஆக்ஷன்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சிஎம் இந்த மாதிரி ரூலிங் பார்ட்டியை தாக்கல் பேசியிருக்காரு. இப்போ அவங்களும் வந்து சில விஷயங்கள்லாம் ரூல்ஸு அப்புறம் டைம் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த டாஸ்மாகோட அந்த இதுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 5-6 நாள் ஆகுது. இனி போக போக தெரிய வரும் என்ன ஏதுங்கிறது. அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கும்போது தான் அவங்களும் அது என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கும் ப்ரீத்திங் டைம் கொடுக்கும்போது தான் அவங்க நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வெளில கொண்டு வருவாங்க பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.